STR இசையில் ஓவியா நடிப்பில் 90 ml மார்ச் 1 முதல். நீண்ட மலரே தீண்டும் எண்ணம் தூண்டுதே, பேரில்லாத ஆசை மீறுதே. இது வழக்கமான வசனம். கபிலன் கூட சொல்லியிருந்தாரு, இதை நிறைய தடவை கேட்டிருக்கானு. கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்குது. ஒரு புது மேடை நடிகனா. இது நம்ம படத்தை பற்றிலாம் வெளியிலேருந்து பேசினாங்க. நான் உள்ளே இருந்து ஒரு ஒளிப்பதிவாளரை எப்படி நடிகனாக மாற்றினாருங்கிறத நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். நான் இல்லை, யாருனாலுமே ஒரு நல்ல நடிகனாக செல்லியன் சார் மாற்றிட முடியும். நான் அவர்கிட்ட என்ன வேணுங்கிறத ரொம்ப தெளிவாக சொல்லுவார். ஒரு குறிப்பிட்ட சில காட்சிகளை நான் சொல்ல நினைக்கிறேன். அந்த டப்பிங்க்கு சவுண்டு கொடுத்துட்ட பிறகு, அந்த டப்பிங் சவுண்டு கொடுத்த பிறகு ஒரு லுக் ஒன்று கொடுக்கணும். அது போட்டாங்க, ஜெமினியில் தான் எடுத்துகிட்டு அந்த சவுண்ட்லாம் கொடுத்தாச்சு, ஊங்குற சவுண்டு. அதுக்கப்புறம் கேட்டேன், அதுக்கப்புறம் நீ உன்னோட இதை நீ கொண்டு வரணும், உன்னோட ஐஸில் கொண்டு வரணும், உன்னோட கண்ணில் கொண்டு வரணுன்னாரு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கண்ணே அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இப்போ நீ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன்னு. நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு. நீ யார் அப்படின்னாரு. நீ கேமராமேனு. ஒரு கேமராமேனை நான் நடிக்க வைக்கிறேன், அப்போ உன் நிலைமை என்ன அப்படின்னாரு. என்னை ஏன்னா இங்கே கொண்டு விட்டு நிப்பாட்டிருக்கீங்க, இதை நீ ஃபீல் பண்ணு அப்படின்னாரு. உணர்வு அப்படிங்கிறது அந்த ஒரு விஷயம் ஒரு நடிகனாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை. எனக்கு உண்மையிலே அது வழக்கமாக ஒரு கேமராமேன் ஒரு கேமரா பின்னாடி இருப்பாங்க, கூச்சம் சுபாவம் அதெல்லாம் இருக்கும். அந்த ஒரு விஷயத்தை நான் அது ரொம்ப முக்கியமான சீனாக இருந்தது எனக்கு. அந்த டப்பிங் முடிஞ்சோடனே நம்ம ஒரு கலைஞன், நம்ம ஏன் இந்த ஒரு பணத்துக்காக நம்ம நேரத்தை நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கும்போது அந்த ரியாக்ஷனை கொண்டு வர்றதுக்கு எனக்கு சரியாக சொல்லி கொடுத்தாரு. இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்ல முடியும். என்னன்னா, அவர் நல்ல ஒரு ஆசிரியர். இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் அசிஸ்டண்டாக இருக்கும்போது நானும் மணியும் எங்களுக்கு இருக்க போட்டி என்னென்னா, திட்டு வாங்காமல் அன்றைக்கி வேலைக்கு பார்த்துடணும். அதுதான் எங்களுக்கு பெரியது. திட்டுறதுன்னா, நீங்கள் மற்ற கேமராமேன் மாதிரி கெட்ட வார்த்தைலாம் திட்ட மாட்டார். அவர் ஒரு பார்வை பார்ப்பார், அதுவே எங்களுக்கு அசிங்கமாக போயிடும். ஐயோ, இவனை ஸ்பாட்டில் என்ன அப்படின்னா, நீங்கள் அசிஸ்டண்ட்டை ஒரு டைரக்டரு ஒரு கேமராமேன் ஒரு கெட்ட வார்த்தையில் திட்டாங்கன்னா ப்ரொடக்ஷன் பாய் முதல்ல டீ தர மாட்டோம். இதுதான் பெரிய பிரச்சனை. அப்போ அந்த டைரக்டரு கேமராமேன் ஒரு அசிஸ்டண்ட்டை எப்படி மதிக்கிறாங்களோ அப்படி தான் நம்மளை மதிப்பாங்க. அதனால் எங்களை திட்டினா கூட அப்படி கூப்பிடுவார், பக்கத்தில் கூப்பிடுவார். கேமரா அசிஸ்டண்ட் ஃபோக்கஸ் பண்ண ரொம்ப பக்கத்தில் இருப்பான், அவனுக்கு கூட கேட்காது என்ன திட்டுறாருன்னு. அவ்வளோ நிர்ணயமாக திட்டிகிட்டே அப்படி விட்டுருவார். அது கூட கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணதே இல்லை, அதையும் நான் சொல்லிக்கிறேங்க எல்லாமே. ஏன்னா அவ்வளோ ஒரு நல்ல மனிதர். முதல்ல நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன். அந்த படம் கமிட் பண்ணுறதுக்கு முன்னாடி. கமிட் நான் பண்ணலை, அவர் என்ன பண்ணார். ஏன்னா இல்லை, அது ஒரு நெருக்கடியான சூழல் உண்மையிலே. அப்போ தான் எப்படின்னா ஒரு டிஜிட்டல் புரட்சி வந்ததுனால என்னென்னா, ஃபிலிமில் ஒர்க் பண்ண கேமராமேன்கள் எல்லாரும் என் செட்டில் எல்லாம் வேலையை விட்டுட்டு வேறு தொழில் போகிறாங்க. அரிசி கடை வைக்கிறது, மரச்சுக்கு என்ன இப்படின்னு சொல்லிட்டு, நான் ஃபிலிம் ஷூட்டில் படிச்சுட்டு வந்த என்னோட எல்லாமே அப்படியே ஒவ்வொரு விக்கெட்டாக விழுந்துக்கிட்டே இருக்குது. அடுத்த பால் நமக்கு இருக்குது, கல்யாணம் இருக்குது. ஏன்னா நான் இப்போ 2 படம் பண்ணியிருந்தேன், அது சுமாராக போயிருந்துச்சு. எனக்கு ஒரு ஆசிலேஷன் வருது. ஏன்னா நமக்கு ஒரு மாத செலவுகள் அதெல்லாம் வரும்போது சரி ஒரு வேலையை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நமக்கு சொல்லணும்ல, இதே இளங்கோக்கான சுச்சுவேஷன் தான். சரி நான் வேலைக்கு போகிறேன், இன்னிலேருந்து நான் நாளிலேருந்து வேலைக்கு தேட போகிறேன் அப்படிங்கிறேன். அன்னைக்கு அண்ணன் ஃபோன் பண்ணுறாரு, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. சும்மா தானே இருக்கேன். சரி நடிக்கிறியா அப்படின்னாரு. சரி வேலை வந்துருச்சு, சரிண்ணே அப்படின்ட்டு வந்துட்டேன் நான். அப்படி தான் ஏன்னா நான் அன்னைக்கு அவர் கால் பண்ணியிருக்கலன்னா நான் வேலைக்கு சேர்ந்துருப்பேன். நான் அவ்வளோ முக்கியமான ஒரு காலகட்டத்தில் எனக்கு கை கொடுத்து தூக்கி விட்டார் எனக்கு. அதுக்கப்புறம் இப்போது படம் ரிலீஸ் ஆன பிறகு நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அது உண்மையிலே அந்த சிச்சுவேஷனை புரிய வைக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். ஒவ்வொரு டேரக்டரும் இதில் ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா, கல்லூரி படத்தில் நான் அசிஸ்டன்ட் கேமராமேனு. அப்போ பாலாஜி சார் டேரக்டர் எப்போ காதல் ரிலீஸ் ஆனப்போ எங்களுக்குலாம் மிகப்பெரிய விஷயம், அவர் படத்தில் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு. அப்போ அதில் ஒரு கிளைமேக்ஸில் ஒரு பொண்ணு இறந்து போயிடுவாங்க. அவங்களோட அப்பா அம்மா ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளி, அவங்க அழணும். அசிஸ்டன்ட் டைரக்டர் சுரேஷ் சொல்கிறாப்புல, அந்த சீன் பேப்பர் வச்சுட்டு, அவங்க 2 பேருக்கும் இது வரைக்கும் நடிச்சதே இல்லை, நீங்கள் வரீங்க 2 பேரும் அழணும் அப்படின்னா அவர் சிரிச்சிட்டாங்க. சும்மா கூப்பிட்டு அழணும்னா சிரிச்சாங்க. நான் நினச்சேன் இன்றைக்கி சீன் போகுது ரொம்ப தூரம் அப்படிங்கும்போது சார் வந்தார், எல்லோரும் சைலன்ஸ் சொன்னார். சார் இந்த பக்கம் கண்ணை மூடிக்கோங்க அப்படிங்கிறாரு. மூடிட்டு சார் அப்படியே சொல்கிறாரு, ஒரு சோகமான ஒரு சீனை அப்படியே சொல்கிறாரு. அவங்க ஒரு நான் ஆக்ட்ரஸ்ஸு, சினிமா தெரியாதவங்க, ஒரு சிவகங்கையில் இருக்க ஒரு ஆட்களை சார் சொல்லி சாரும் அழுகுறாரு, அவங்களும் அழுகுறாங்க. எனக்கு பெரிய ஆச்சரியமாக போச்சு.
ஏன்னா அது எனக்கு மறக்க முடியாத ஒரு தருணம். நம்ம ஷூட்டிங்கில் நிறைய விஷயங்கள் ஞாபகம் வச்சுக்கும் போது அவர் நல்ல ஆக்டர். இப்போ அவர் சும்மா சொல்லிட்டு இருக்காரு என்னை மாட்டி விட்டாங்க அப்படி இப்படின்னு. நிச்சயமா அசுரனில் செமையாக நடிப்பார். கண்டிப்பாக தனுஷுக்கு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை சார், நீங்கள் காலையிலே அவ்வளோ பேர் நடிக்க வச்சிங்க. இல்லை நான் வேணா சொல்கிறேன், நீங்கள் கண்டிப்பாக நான் வந்து அசுரன் படம் வந்து சாருக்காக தான் பார்க்க போகிறேன். இல்லை இது வந்து இதே மாதிரி நான் இல்லை அப்படி இருக்கா சார். இல்லை ரசிகனா உங்கள் ரசிகனா சொல்கிறேன். இல்லை அது மாதிரி பரதேசியில் மேக்கிங் நான் பண்ணேன். அப்பவும் வந்து செல்லியன் சார் தான், அப்பவும் வேலை இல்லாமல் இருந்தேன். ஒரு படம் பண்ணிவிட்டு செல்லியன் சார் தான் வந்து பரதேசி மேக்கிங் பண்ணேன். அப்படிங்கும்போது பாலா சார் கூட பக்கத்தில் இருந்து ஒர்க்கிங் ஸ்டைல் பார்க்கும்போது பாலா சாரோட மிகப்பெரிய பலம் வந்து என்னென்னா யாருனாலும் நடிக்க வைப்பார் அவர். அது வந்து ரொம்ப ஏன்னா அப்போ வந்து பரதேசி ஷூட்டிங் ஸ்பாட்டில் எனக்கு மட்டும்தான் வேலை இருக்காது, மற்ற எல்லாமே வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. நான் மட்டும்தான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேன் கேமரா வச்சுட்டு. அது ரொம்ப ஒரு ஜாலியான வேலை. ஒரு 100 நாள் வந்து அது மாதிரி ஒரு டேரக்டர்ஸ் பக்கத்தில் இருந்து நான் ஒர்க் பண்ண டேரக்டர்ஸ் எல்லாரும் கூடயும் வந்து அந்த ஒரு நடிப்பை பார்க்குறது எனக்கு ரொம்ப இதாக இருந்தாலும் நான் நடிக்க வரும்போது தான் எனக்கு பெரிய ஒரு குழப்பமாயிருச்சு. அது மாதிரி ஸ்பாட்டில் நிறைய நேரம் வந்துட்டு டூலெட் ஸ்பாட்லேயே வந்து என்ன அப்படின்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். ஏன்னா நமக்கு டைலாக் எனக்கு மனப்பாடம் ஆயிடும். ஒரு மாதத்துக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி டைலாக்லாம் மனப்பாடம் பண்ணிட்டோம். அப்படிங்கும்போது செலின் சார்கிட்ட கேட்டுருவேன் நான், இல்லை எனக்கு இது குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணுன்னு தெரியல, எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னோடனே சார் நடித்து காட்டுவார். அது வந்து எனக்கு அவர் ஒரு நடிகருங்கிறது எனக்கு ஒரு 15 வருஷத்துக்கு கழிச்சு அப்போ தான் தெரியுது எனக்கு. அப்படிங்கிறனால இப்போது என்ன மட்டும் இல்லை எல்லாத்தையும் வந்து அவருக்கு சொல்லுவார் எப்படி பண்ணணும். ஏன்னா நான் என்ன நினைக்கிறேன்னா நம்ம யார்கிட்ட வேலை செய்கிறோம், நம்மளோட ஆசிரியர் யாருங்கிறது ஒரு மாணவனை உருவாக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம். சினிமாவில் முக்கியமாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரோ ஒரு அசிஸ்டன்ட் கேமராமேனோ ஒரு அசிஸ்டன்ட் எடிட்டர்லாம் வரேன்னா நிறைய பேர் வந்து தனக்கு தெரிஞ்சது முதல்ல சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. அது ஒரு அடைச்சி வச்சுருப்பாங்க. நான் கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன், நீ கஷ்டப்படு அப்படின்னு. அது வழியாவது காட்டலாம், இந்த புக்கையாவது வழினா காட்டலாம். அந்த புக்கை காட்ட மாட்டாங்க. புக்கு இருந்தால் ஒரு ஜெராக்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ வந்து லிங்க் அனுப்ப மாட்டேங்கிறாங்க. அதோ அடைச்சி வச்சுக்கிற மாதிரி. அந்த மாதிரிலாம் இல்லாமல் வந்து அண்ணன் வந்து சொல்லுவார் இந்த புத்தகங்களை படி, இலக்கியம் படி அப்படின்னு. அதுக்கப்புறம் இதே கல்லூரி ஷூட்டிங் ஸ்பாட் தான் ஃபஸ்ட்டு அண்ணன்ட்ட ஒர்க் பண்ணுறேன். எங்களுக்கு ஒரு 6:30 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சதுன்னா 7 மணிக்கு லேப்டாப் எடுத்தோடனே இந்த மூட் ஃபார் லவ் போட்டுருவார். போட்டு அதில் இருக்க ஷார்ட்ஸை பற்றி பேசுகிறது. அப்புறம் ரேபிட் ப்ரூஃப் ஃப்ரெண்ட்ஸு அந்த படத்தை போட்டு இதில் எப்படி ஒயிட் ஆங்கிள்ஸு ரெண்டுக்கும் ஒரே கேமராமேனு கிறிஸ்டோபர் டாயலு, ஆனால் எப்படி வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற காட்டுவார். அப்புறம் அலைபா இதில் போட்டு இந்த ஷார்ட்டில் எப்படி ஒர்க் பண்ணுங்கிறதெல்லாம் சொல்லிக் கொடுப்பாரு. இது வந்து தமிழ் சினிமாவில் எனக்கு தெரிஞ்சு வேறு எந்த கேமராமேனும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 6:30 மணிக்கு மேலே வேற ஒரு ஆளாக மாறிடுவாங்க. அதே மாதிரி வந்து சாரை தவிர யார் நடிக்க கொடுத்தாலும் நான் ஓடியே போயிருப்பேன் நான். ஏன்னா கூட்டு போய் நடிக்க வைக்கிறது ஒரு பழி வாங்குவாங்க. கொண்டு போய் வச்சுட்டு ஒரு பெரிய டைலாகை கொடுத்து ஒன் மார்னு சொல்லி நம்ம கிறுக்குனாக்கி நம்மளே ஓடி போயிடுற மாதிரி பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி சில பேர் பழி வாங்குவாங்க. சில டேரக்டர்ஸ் வந்து நீ நடிக்க வா, உன்னை பழி வாங்கணும்னா ஒரு ஷார்ட்டை கொடுத்துட்டா போதும், அது 1/2 நாள் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் வந்து அவனோட டோட்டல் இமேஜ் எல்லாத்தையும் செல்ஃப் கான்ஃபிடென்ஸ்லேருந்து எல்லாத்தையும் உடச்சி விட்ருவாங்க. அதுமாதிரி ஷார்ட்டை வந்து நான் இல்லை, இது அவர் புகழ்றதாக சொல்ல, யார் போனாலுமே முதல் ஒரு விஷயம் வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் தான் அவர் சொல்லுவார். சுயமரியாதை இருக்கணும், உன் மேல் நம்பிக்கை இருக்கணும், யார் இல்லைன்னாலும். இது ஷார்ட்டை சேர்ந்ததே வந்து ஒரு பெரிய ஒரு காமெடியான ஒரு இதுதான். நான் அதுக்கு முன்னாடி நான் வெவ்வேறு ஆட்கள்கிட்டலாம் நான் ஒர்க் பண்ணேன். நான் அது ஒன்றும் உருப்படியாக சொல்கிற மாதிரியான படங்களும் இல்லை, ஆட்களும் இல்லை. ஆனால் அதுக்கு முன்னாடி ஒர்க் பண்ண ஒரு கேமராமேன் என்னென்னா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டே இருந்திருக்காப்புல. நான் வந்து ஷார்ட்டை போய் தம்பி ஷூட்டிங் முடிஞ்சோடனே ஷார்ட்டை சொன்னேன், இந்த மாதிரி உங்கள்கிட்ட சேரணும் அப்படின்னோடனே எங்கள் அப்பா தான் சொன்னார், நீ சிலைன்ட்ட சொல்லிட்டேன், நீ போய் பாரு அப்படின்னாரு. இவர் கேட்டார், நீ என்ன ஏற்கனவே ஒர்க் பண்ணிட்டு இருக்கியா, அவர்கிட்ட ஒர்க் பண்ண வேண்டியதானே. இல்லை அவர் ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாரு, என்ன பண்ணுறாப்புல என்ன. இல்லை இருந்தாலும் என்னை கெட்ட வார்த்தையில் திட்டுறாரு அப்படின்னாங்க. அப்படியா, சரி நான் அவனை சேர்த்துக்கிறேன், ஆனால் நீ அவனை அடித்தா தான் சேர்த்துப்பேன் அப்படின்ட்டாரு. எனக்கு சார் நான் எப்படி போய் அடிக்கிறேன். முதல்ல வந்து நீ ஒரு மனிதன், இன்னொரு மனிதனை வந்து கெட்ட திட்டக்கூடாது, நீ அடி. அப்புறம் வந்து இல்லை அது அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம், அப்போ பரவாயில்ல அந்த ஃபோன் பண்ணி திட்டிடு அப்படின்னு. அப்புறம் அவர் கால் பண்ணாரு, நான் அட்டன் பண்ணல. அதனால அப்படி ஏன்னா ஒரு அசிஸ்டண்டாக சேரும்போது குவாலிஃபிகேஷன் எப்படி இருக்கு பாருங்க. உனக்கு ஃபோட்டோகிராஃபி தெரியுமாலாம் கேட்கல அவர், நீ வந்து சுயமரியாதையோடு இருக்கணும், அதுக்கான ஒரு அங்கீகாரத்தையும் கொடுத்தாரு. அந்த விதத்தில் இப்போது நான் ஒரு அடையாளத்துக்கு போராடிட்டு இருந்தேன். ஏன்னா ஒரு கேமராமேனாக அந்த ஒரு அடையாளம் வந்து தமிழ் சினிமாவில் போராடிட்டு இருந்தேன். ஒரு நடிகனாக இப்போ வந்து உலக அளவில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கேன்.
அதுக்கு ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்ததுக்கு நன்றி. கூகைக்கு நன்றி. நண்பர் ஆண்டனிக்கு நன்றி. முக்கியமாக ஜெய்க்கு ரொம்ப நன்றி. ஏன்னா ஜெய் தான் ஃபஸ்ட்டு கல்கத்தாவில் படம் பார்த்துட்டு மெசேஜ் பண்ணார். ஜெய்சிங் அவர் தான் வந்து முதல்ல படம் பார்த்து நல்லா இருக்கு அப்படின்னாரு. நன்றி, அனைவருக்கும் நன்றி. இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் இந்திரா ப்ராஜெக்ட்ஸ் இன்ஜினியரிங் ஃபியூச்சர்.